ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் பேஸ் பண்ண ஒரு சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் ரஃபாக போட்டிருக்கேன். இது யாரும் நீங்கள் வந்து பெருசு பண்ண வேண்டாம். நம்ம அடுத்த வீடியோஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் நான் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பேசிக்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த சம்மை மட்டும் பார்ப்போம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக போடுறோம், எவ்வளோ தூரம் அக்யூரேட்டாக போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, இப்போ வந்து நம்ம வந்து நேரடியாக சம்முக்கு வந்து போயிடுவோம். இங்கே இருக்குது பாருங்கள், 27.951. இதை வந்து எப்படி அப்ராக்சிமேட் பண்ணுறது? 28 கரெக்டாக. ஸோ 28% அப்படிங்கிற பட்சத்தில் 28/100 இன்ட்டு 449/32. இது எப்படி நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுறது அப்படின்னா 450 அப்படின்னு பண்ணிப்போம். நம்ம ஈஸினஸ்க்காக 450 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஓகே, மைனஸ் 81.99ங்கிறது 82/100 இன்ட்டு 499.7 அப்படிங்கிறது நம்ம வந்து 500 அப்படின்னு பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க்கை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மைனஸ் 12/13 இன்ட்டு 105 தான். இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா, நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க. நம்ம நேரடியாக கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, அதை என்ன பண்ணுறேன் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்குது பாருங்கள், இதை வந்து அடிங்க. ஓகே, 5 2s are 5 9s are, இது வந்து 14. இதுதான் 14 × 9 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 126. 1400 126 மைனஸ் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இல்லையா? ஸோ 0 மைனஸ் 410 நேரடியாக கேன்சல் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே, 12 × 13 இது இன்ட்டு 105. இதை நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே குட்டியாக ஒரு ரஃப் மாதிரி உருவாக்கி இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன்று நல்லா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, 12/13 இன்ட்டு 105னா ஃபஸ்ட்டு 12 × 105 நமக்கு வேணும் இல்லையா? 1260 வருது. 1260 வருது. உன்னோட ரெண்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் 1260 வருது. இதை வந்து 13 என்ன பண்ணணும், நீங்கள் டிவைட் பண்ணணும். ஓகே, இது வந்து என்னென்னா நேரடியாக பார்த்தோம்னா 9 வரும்னு நினைக்கிறேன். 99 108 117. ஓகே, ஸோ 117 வருது. ஓகே, ரைட். இப்போ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா 90. இது வந்து 6 வரும். கரெக்டு தானே? 66 72 78 மிச்சம் வந்து 12 வரும். மறுபடியும் நீங்கள் டாட் வச்சிங்க அப்படின்னா இது வந்து மறுபடியும் 117 96.9 அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது. ஓகேவா? ஸோ இந்த 96.9 அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 97 அப்படின்னு நம்ம வந்து வச்சுப்போம். கரெக்டாக? வெரி குட். ஸோ 126 மைனஸ் 410 அப்படிங்கிறது என்ன? 410 126 4 294. கரெக்டாக? வெரி குட். ஸோ இதில் இது ரெண்டு மைனஸ் பண்ணினா மைனஸ் 294. இந்த மைனஸை மறந்துடாதீங்க நண்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, ஸோ சம்டைம்ஸ் ஆன்சரை மைனஸாக கூட ஆன்சர் இருக்கும். அதை நீங்கள் ஆப்ஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மைனஸ் இங்கிட்டு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 97 விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, ஸோ 294 97 மைனஸ் பண்ணால் என்ன வருது? ஓகே, ஸோ மைனஸ் 197 அப்படிங்கிறது எனக்கு வருது. ஓகே, பட் ஆன்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 196 தான் இருந்துச்சு ஆப்ஷனில். ஓகேவா? ஆன்சரில் எனக்கு என்ன இருந்துச்சு? 196 இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ராக்சிமேஷனை எக்ஸாக்டாக நம்மளால் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இதில் 4 ஆப்ஷன் இந்த கொஷனுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 197 கிடையாது, 196 தான் இருந்துச்சு. நம்ம வந்து நீங்கள் வந்து இப்படி எதிர்பார்க்க முடியாது ஆப்ஷனை. மைனஸ் ஆப்ஷன் ஏ மைனஸ் 196, ஆப்ஷன் பி மைனஸ் 197, ஆப்ஷன் சி மைனஸ் 198 இப்படிலாம் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் அப்ராக்சிமேஷனை யாராலையுமே வந்து 100% பெர்ஃபெக்டாக பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் பட் என்னன்னா இது மைனஸ் ப்ளஸ்ஸாக கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்ம ஆன்சர் என்ன வந்திருக்கு? மைனஸ் 187 வந்திருக்கு. பட் ஆக்சுவல் ஆப்ஷனில் வந்து மைனஸ் 196 தான் நான் பார்த்தேன். ஓகே, பட் தட் இஸ் ஓகே. பட் ப்ளஸ் 197 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து பெரிய தப்பாக போயிடும். ஓகே, ரைட். உங்களுக்கு வந்து இது ரொம்ப ஓரளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் அப்ராக்சிமேஷன் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேஷன் வந்து ஒரு ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ 5.9 அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னு அப்ராக்சிமேட் பண்ணுவோம். அதே மாதிரி 5.0 அப்படின்னா எப்படி அப்ராக்சிமேட் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அப்ராக்சிமேஷன் சிம்பிளிஃபிகேஷன் ரூல்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். எனவே இந்த சம்மை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஆக்சுவலி கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சம்முக்கு வரணும். பட் ஓரளவுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் நேரடியாக அந்த சம்முக்கு வந்துட்டேன். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நமக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை பற்றியான லிங்க்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.